இந்த வீடியோல மினிமம் டிவியேஷன் ரிஃப்ராக்ஷன் ப்ரிசம்ல ரே ரிஃப்ராக்ட் ஆகும்போது டிவியேஷன் எவ்வளவு மினிமமா இருக்கணும் அதுக்கான டெரிவேஷன் பார்க்க போறோம். ஸோ மினிமம் டிவியேஷன் டைட்டில் வந்து என்னது? மினிமம் டிவியேஷன் இன் ப்ரிசம். மினிமம் டிவியேஷன். ஓகே, டைட்டில் பார்த்தாச்சு. திஸ் இஸ் a ப்ரிசம். இங்க வந்து ரே என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே இங்க வருதா? ஸோ கலர் மாத்திக்கும். இப்போ நார்மல் லைன் வரைவோம். சர்ஃபேஸ் ஏபியா இருக்கும். சார் ப்ரிசம்குள்ள அது என்ன ஆகும்? ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் a refracted angle R1. இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் I. இப்போ இங்க ஒரு நார்மல் லைன் இருக்கும். தட் இஸ் a ஃபைனல் ரே, எமர்ஜென்ட் ரே. நார்மல் லைனுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து E. இந்த சர்ஃபேஸ்க்கு இன்சிடென்ட் ஆங்கிள் R2. ஏசிங்கிற சர்ஃபேஸுக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் என்னது? R2. ஓகே, இப்போ நான் வந்து ரேவை வந்து இதே பாதையில் திருப்பி அனுப்புறேன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் பண்றேன்னா இப்போ முதல்ல மினிமம் டிவி வாட் இஸ் டிவியேஷன்? இது வந்து இன்சிடென்ட் ரே. இதோட ஆக்சுவல் பார்த்து இப்படி இருக்கும். எமர்ஜென்ட் ரே இப்படி இருக்கு. இந்த ஆங்கிள் தான் என்னது? டிவியேஷன். ஓகே, நம்ம டிவியேஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம். நான் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ப்ரிசம் பார்ட் 1ல இதுக்கான தியரிட்டிக்கல் பார்ட் கொடுத்துருக்கேன். டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு I plus E minus E. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, நான் ரேவை வந்து ரிவர்ஸ் பண்றேன். டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்றேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்டாக மாறும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து எமர்ஜென்டாக மாறும். அதே பாதியில தான் திருப்பி போகும். ஸோ ஐ அண்ட் இ இன்டர்சேஞ்சு. இ ஐயாகவும் ஐ ஈயாகவும் மாறிக்குது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்னு சொல்லிக்கலாம். இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஓகே, இன்டர்சேஞ்ச் தான் வச்சுக்கோம். இப்போ நான் வந்து another formula, we have another formula. A is equal to R1 plus R2. ஓகேவா? இப்போ வாங்க, இப்போ கிராஃப் நான் இங்க ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப்ல பாருங்க, டிவியேஷனுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். கிராஃப் வரையும்போது நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும்னு, அதோட வெர்டிகல் இந்த கட்டு இங்க இருக்கு, இங்க ஒரு கட்டு இருக்கு, இன்டர்செக்ட் பாயிண்ட். இதோட வெர்டிகல் லைன் வரீங்க, இங்க ஒரு ஐ இருக்கும், இங்க ஒரு ஐ இருக்கும். அதாவது இது வந்து ஐயா இருக்கும், இது வந்து எமர்ஜென்ட் ஆங்கிள் இருக்கும். ஏன்னா டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது ஐ ஈயாவும் மாறும், இ ஐயாவும் மாறும். நமக்கு இது மாதிரி கர்வ் கிடைக்குது. இந்த கர்வோட பாட்டம்ல பாருங்க, உங்களுக்கு சிங்கிள் ஆங்கிள் தான் கிடைக்கும். தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு. அதுக்கான கன்ஸ்டன்ட் டீவியேஷன் பாருங்க, தட் இஸ் டீவியேஷன் டி மினிமம். ஸோ இப்போ உங்களுக்கு டி மினிமம் டீவியேஷன் கிடைக்கும் போது உங்களோட கண்டிஷன் அது ஐ இஸ் ஈக்குவல் டு ஈயா இருக்கணும். தட் இஸ் அ பாயிண்ட். நோட்டீஸ், இது இம்பார்ட்டன்ட். ஃபார் மினிமம் டீவியேஷன் நமக்கு தனியாக அடிக்கும். இதுக்கு கிராஃப் தேவைப்படாது. ஃபார் மினிமம் டீவியேஷன் வாட் இஸ் அ கண்டிஷன்? இப்போ கிராஃப்ல பார்த்தோம் இல்லையா, கிராஃப்ல என்ன பார்த்தோம்? டி மினிமமா இருக்கணும்னா எனக்கு கண்டிஷன் எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஐ இஸ் ஈக்குவல் டு இயர். ஸோ தூக்கி நான் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றேன். டி மினிமமா இருக்கும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஐ மைனஸ் ஏன்னு மாறிடும். ஸோ 2i மைனஸ் டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 2i மைனஸ் ஏ. Then 2i is equal to a plus d minimum. So I is equal to a plus d minimum by 2. That is the first formula. The formula and this formula. Formula 1 and 2 is very important. Minimum deviation இருக்கும்போது that is angle of incident. சரியா? இப்போ இது வந்து அப்படியே டப்பா பிடிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பார்ட். அப்படிங்க ப்ரிசம்க்கு வாங்க. ப்ரிசம்ல சர்ஃபேஸ் ஏவை பாருங்க. சர்ஃபேஸ் ஏல ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. சர்ஃபேஸ் ஏபிக்கு சர்ஃபேஸ் ஏபிக்கு ஐஇ தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், R1 தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சரியா? இப்போ ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. சைன் ஐ ரிஃப்ராக்டிவ் மீடியம் இஸ் ஏர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1, தட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டட் ஆங்கிள் R2 இன்டு ப்ரிசம். We have another equation. அதே மாதிரி ஃபார் சர்ஃபேஸ்,
ஏசி இந்த சர்ஃபேஸ் பாருங்க, இந்த சர்ஃபேஸ் angle of incident R2, remember the refracted angle is. அப்படியே ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. ப்ரிசம்ல இன்சிடென்ட் ஆகுது, ஏர்ல ரிஃப்ராக்ட் ஆகுது, ரிஃப்ராக்டட் மீடியம் இஸ் 1, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இஸ் 1. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஈங்கிறதுனால ஈக்கு மேலே என்ன பண்ணிருக்கோம், ஐ சப்ஜெக்ட். ஸோ sin I is equal to sin R2. இது ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்குங்களா? இந்த ஈக்குவேஷன் 3 and 4 கம்பேர் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சைன் இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ 3 and 4 ரைட் ஹேண்ட் சைடு நான் ஈக்குவல் பண்றேன். sin R2, sorry, that is R1, that is R1. Sin R1 into mu is equal to sin R2 into mu. Mu's are cancelled. For smallest angle, sin theta is equal to theta. So R1 is equal to R2. Both are equal, so that is equal to R. We have a equation number 5. That's it. இப்போ நான் R1 is equal to R2 இது கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை நான் இங்க எழுதிக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? R1 is equal to R2 is equal to R. That's it. Equation 5 ன்னு வச்சுக்கோம். From equation 3. Equation 3 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நான் சூஸ் பண்றேன். இந்த ஈக்குவேஷன் sin I is equal to sin R1 into mu. Mu is equal to sin I divided by sin R1 from equation 5. Equation 5 என்ன இருக்கு? R1 is equal to R2 is equal to R. R1க்கு என்ன பண்ணிடுவோம், R போட்டுடலாம். sin I க்கு பதிலா ஈக்குவேஷன் 1ல இருந்து எடுத்துக்கலாம். sin தொடுவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். A plus D minimum by 2 divided by sin R. எனக்கு R ஓட வேல்யூ எனக்கு வேணும். அதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, already we know that A is equal to R1 plus R2. R1 plus R2. R1 is equal to R. R2 is equal to R. So இப்போ R plus R வரும் 2R. இப்போ R is equal to A by 2. இப்போ sin R க்கு பதிலா R1 க்கு பதிலா நம்ம sin R replace பண்ணி அந்த R க்கு பதிலா A by 2 வைக்கிறது. So that is a refracting index of the prism. இப்போ கொஸ்டின்ல மினிமம் டீவியேஷன் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. வெரி இம்பார்ட்டன்ட் நீட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, தேங்க்யூ.